ஓகே, ஸோ தட் வாஸ் அபவுட் ரீகாம்பினேஷன். சரியா, அதுக்கப்புறம் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று வருது. அண்ட் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இங்கே வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கு. சரியா, ஸோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி என்னென்னா தி பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினன்ட் progeny in a cross is called recombination frequency. Right? So the recombination frequency is calculated by using the following formula, and data is obtained from alleles in coupling configuration. Okay, so இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்கு. அந்த டேட்டா வச்சுட்டு வந்து எடுத்திருக்காங்க இல்லையா. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 49 மியோசிஸ் வித் நோ கிராசிங் ஓவர்ஸ். இங்கே கிராசிங் ஓவரே நடக்கலைன்னா we will say there is a recombination factor will be 0. இல்லை 49 எடுத்திருக்காங்க. ஸோ 49 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து 0/49. சரியா, there will be 0. ஸோ recombination frequency for this A diagram of 3.14 figure is 0. சரியா, அதே நம்ம வந்து B diagram எடுத்துக்கிட்டோம்னா ரைட்டா. ஸோ இங்கே எப்படி இருக்குது? ஸோ we have like 4 இருக்குது, மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் 4 ப்ராடக்டில் வந்துட்டு there are 2 recombinant. சரியா, ஸோ 50% நம்ம recombinant சொல்லலாம். சரி, இங்கே நம்பர்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கேன். நம்பர்ஸ் கொடுத்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் பாருங்கள், இங்கே 12. சரியா, அண்ட் கீழே வந்துட்டு டோட்டல் நம்பர் இஸ் 100. ஸோ த பர்சன்டேஜ் இஸ் 12%. ரைட்டா, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டா, ஓகே. தென் தெர் இஸ் a map distance. ஓகே, so there is a map distance, and map distance சொல்லும்போது என்னென்னா map distance is drawn made using the recombinant frequency base பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். சரியா, so the unit of distance in a genetic map is called a map unit or MU. சரி, MUன்னு சொல்கிறோம். ரைட்டா, so a one map unit is equivalent to 1% of crossing over. இல்லையா, 1% of crossing over பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு map unit சொல்கிறோம். so when you say one map unit எங்கேயாச்சும் போட்டிருக்காங்கன்னா மீனிங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 அலீல்ஸ், சரியா, ஏ அண்ட் பி அலீல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 மேப் யூனிட் போட்டோம்னா ஏ அண்ட் பி அலீல்ஸ் சேர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து 1% இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, ஸோ மொத்த ப்ரோஜனி வந்துச்சுன்னா அந்த ப்ரோஜனி வந்து 1% வந்து ஏ அண்ட் பி அலீல் இருக்கிற சான்ஸ், அதாவது ஏ அண்ட் பி சேர்ந்து வர சான்ஸ் வந்து 1% இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ஸோ ஒன் மேப் யூனிட் இஸ் ஆல்சோ கால்ட் as a சென்டிமார்கன். சரியா, சென்டிமார்கன்னு சொல்லுவோம். இன் ஆர்டர் ஆஃப் த சயின்டிஸ்ட் டிஹெச் மார்கன். இல்லை, ட்ராசோஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, him. சரியா, so TH Morgan, and 100 centimorgan is equal to 1 Morgan. ரைட்டா, so 100 centimorgan is equal to 1 Morgan. ரைட்டா, so இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. For example, a distance between A and B gene is estimated to be 3.5 map units. சரியா, 3.5 map units சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன மீனிங்னா it is equal to 3.5 centimorgan. சரியா, 3.5 centimorgan சொல்லலாம், or 3.5% of recombination சொல்லலாம், or 0.35. and if you percentage நீங்கள் வந்து டிவைட் பண்ணி 100/100 you divide, you get 0.035 recombination frequency சொல்லலாம். சரியா, அப்போ இந்த ரெண்டு ஜீன்ஸ்க்கு நடுவில் வந்து recombination frequency இருக்கு இல்லையா, frequency that they recombine is 3.5%. இல்லையா, இங்கே டயக்ராம் வச்சு நம்ம பார்த்தோம்னா A and Bக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3.5 சென்டிமார்கன் போட்டிருக்கு. சரியா, that means 3.5% of chances that the progeny will have allele A and allele B. ரைட்டா, அதே B and C க்கு நடுவில் பார்க்கும்போது there is 7.5% chances. சரி, and C and D க்கு பார்க்கும்போது 5.5% chances. அப்புறம் வந்து A and D க்கு நடுவில் எவ்வளோ வந்திருக்குன்னா, if you add all, சரியா, A and D சேர்ந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் என்னென்னா, இந்த நடுவில் நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்ல, இந்த பர்சன்டேஜ் ஃபுல்லாக சேர்த்து வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A and D க்கு நடுவில் எவ்வளோன்னு வரும். அதே மாதிரி A and C க்கு நடுவில் எவ்வளோன்னா, அப்போ வந்து A and C க்கு நடுவில் இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே எவ்வளோ வருது, 11% இருக்குது இல்லையா. ஸோ 11% சான்சஸ் ஆஃப் A and C டுகெதர். சரியா, இங்கே வந்து ஒரு 15.5 வரும் இல்லையா, 11.5 ஓகே, 16.5% chances for A and D. Right, so I hope you understand. Then B and D க்கு நடுவில், அப்போ நீங்கள் B and D க்கு நடுவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். B and D க்கு நடுவில், அப்போ B and D க்கு நடுவில் எவ்வளோ இருக்குது, 13%. ஸோ B and D க்கு நடுவில் 13%. ரைட்டா, ஸோ that's the story. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ப்ரோஜனி இருக்கு இல்லையா, ஒரு ப்ரோஜனி வந்திருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ப்ரோஜனி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த 100ல் வந்து 3.5 சொல்கிறது கஷ்டம். ஸோ ஒரு 1000 வந்துச்சுன்னா, ஒரு 1,00,000 வந்துச்சுன்னா அதில் எவ்வளோ வந்து
பர்சன்டேஜ் வந்து பர்டிகுலர் ஒரு அலியில் காட்டுது. ஏஎன்பி அலியில் ஃபீனோடைப் எவ்வளோ காட்டும் போது யூ சி எ பர்சன்டேஜ். சரி, ஒரு பர்சன்டேஜ் பார்ப்போம், லைக் 3.5% பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ 3.5% சொல்லும் போது மேப் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்க மேப் டிஸ்டன்ஸ் வந்து 3.5 சென்டிமார்கன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். சரி, அண்ட் மேப் டிஸ்டன்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் சின்ஸ் யூ ஆல்ரெடி நோ தட் அலீல்ஸ் ஆர் லீனியர்லி அரேஞ்ச். லீனியர்லி ஒரு நம்ம குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம்னா குரோமோசோமில் வந்துட்டு அலீல்ஸ் வந்து லீனியர்லி அரேஞ்சாக இருக்கும், ரைட்டா, லைக் ஐ டோல்ட் யூ. ஸோ அலீல் வந்து லைக் ஏ அலீல், பி அலீல், சி அலீல் அண்ட் டி அலீல் அப்படி இருக்கும். ஸோ வித் மேப் யூனிட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு தெரியும். சரியா, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா மேப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினேஷன் ஆகிற சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா, ஸோ தி ஹையர் த மேப் யூனிட், the higher the map unit, between two alleles, the chances of recombination will be higher. Recombination will be ஹையர் இல்லையா, எவ்வளோ அதிகமாக இருக்கும் சான்ஸ் ரீகாம்பினேஷனுக்கும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஜெனட்டிக் மேப்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் அ சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் க்ராசஸ் ஃபார் அ பேர் ஆஃப் ஜீன் கால் 2-point crosses. சரியா, பட் திஸ் இஸ் நாட் எஃபிஷியன்ட் பிகாஸ் ஆஃப் டபுள் கிராஸ் ஓவர் இஸ் மிஸ்ட். சரியா, ஓகே, ஸோ என்னென்னா இந்த மேப் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா வந்து ரெண்டு அலீல் இருக்கு, டைஹைப்ரிட் கிராஸ் இருக்கு இல்லையா. அப்போ ரெண்டு அலீலுக்கு ஒன்று பார்க்கணுன்னா யூ ஹேவ் டு யூஸ் டெஸ்ட் கிராஸ் மெத்தட். சரியா, பட் சம்டைம் என்ன ஆகும்னா டபுள் கிராஸ் இருந்துச்சுன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம், வர ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ 3-point test cross. சரியா, a more efficient mapping technique is to construct based on the result of 3-point cross. இல்லை இப்போ 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 3-point test cross இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஈஸி. சரியா, இட் ரெஃபர்ஸ் டு அனலைசிங் தி இன்ஹெரிட்டன்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் 3 alleles. சரியா, 3-point cross சொல்லும்போது அப்போ 3 allele வச்சு நம்ம பண்ணுறோம். சரியா, பட் டெஸ்ட் கிராசிங் அ ட்ரிபிள் ரெசசிவ் heterozygote with a triple recessive homozygote இல்லையா. ட்ரிபிள் ரெசசிவ் வந்து ஹெட்ரோசைகோட்டுக்கும் ட்ரிபிள் ரெசசிவ் வந்து ஹோமோசைகோட்டுக்கும். சரியா, இஃப் வி கிராஸ், சரியா, இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் தி நம்பர்ஸ் ஆஃப் ப்ரோஜனி வித் ரீகாம்பினேஷன். சரி, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அண்ட் அதை வச்சு நம்ம வந்து மேப் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. இட் எனேபிள்ஸ் டு டிட்டர்மைன் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் the 3 alleles and to order and the order in which they are located on the chromosome. அப்போ ரெண்டுமே காட்டும் இல்லையா. என்ன காட்டும், ரெண்டு அலீல்ஸ்க்கு வந்து இங்கே வந்து 3 alleles இருக்கு இல்லையா. லைக் let's say that A, B and C இருக்கு இல்லையா. ஸோ ஆர்டரில் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் காட்டும்னா லைக் A, B and C இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு உள்ள கேப் என்னென்னு காட்டும். அண்ட் இது ஏபிசியாக தான் இருக்கா இல்லை ஏசிபியாக இருக்கா இல்லை வந்து சிஏபியாக இருக்கா அதுவும் காட்டும். ரைட்டா, ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் இஸ் 3-point test cross. சரியா, ஓகே, ஸோ டபுள் கிராஸ் ஓவர்ஸ் கேன் பி டிடெக்டட் விச் வில் ப்ரொவைட் மோர் அக்யூரேட் மேப் டிஸ்டன்ஸ். சரியா, ஸோ டபுள் கிராஸ் இருந்துச்சுன்னா வி கேன் டிடெக்ட் them அண்ட் மோர் அக்யூரேட் மேப் டிஸ்டன்ஸஸ் காட்டும். சரியா, ஸோ வில் சி நெக்ஸ்ட் கம்மிங் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். Okay, so 3-point test cross can be best understood by the considering the following examples. So, example பார்ப்போம், example வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ மெய்ஸில் வந்து 3 recessive alleles இருக்குது. L allele, சரியா, L allele, G allele and S allele. சரியா, ஸோ L allele சொல்லும் போது இட்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க lazy or prostate growth habit. ரைட்டா, செகண்ட் வந்து glossy leaf அண்ட் தேர்ட் வந்து sugary endosperm. அண்ட் இந்த அலீல்ஸ்க்கு வந்து இது ரெசசிவ் allele இல்லையா. ஸோ டாமினன்ட் வந்து LGS இருக்கும், அதை நம்ம wild typeனு சொல்லுவோம். சரி, wild type means you have to understand that wild type சொல்லும் போது இட்ஸ் dominant alleles. ரைட்டா, அண்ட் கிராஸ் பண்ணுறாங்க இல்லையா, ரெண்டுமே வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிராஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை ஹைப்ரிட் ஹெட்ரோசைகோட்டிக் கிராஸ் ஹெட்ரோசைகஸ் கிடைக்கிது இல்லையா. ஹெட்ரோசைகஸ் அதாவது LL தென் G அண்ட் SS. சரி, அதாவது போத் வந்து டாமினன்ட் ரெசிஸ்டர் சேர்ந்து கிடைக்குது. ரைட், ஸோ இஸ் ஹெட்ரோசைகோட்டிக் கண்டிஷன், ஹெட்ரோசைகோட்டிக் கண்டிஷன் டாமினன்ட் கண்டிஷன் கிடைக்குது. ரைட், அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து ஹோமோசைகோட்டிக் ரெசசிவ் கூட கிராஸ் பண்ணுவோம். சரியா, ஹோமோசைகோட்டிக் ரெசசிவ் கூட கிராஸ் பண்ணும்போது வி காட் 714 progeny. அண்ட் மீன்வைல் யூ ஹேவ் ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ரெண்டு அலீல்ஸ் இருக்கு இல்லையா, இல்லை வர கேமிட்ஸ் பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் 8 types ஆஃப் கேமிட்ஸ் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக்
LGS சரியா வரும், அதுக்கப்புறம் LGS வரலாம், அதுக்கப்புறம் LGS வரலாம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் சரியாக வரும். அண்ட் அந்த 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து பேர் ஆகிறதுனால யூ கெட் 7 பண்ணியிருக்காங்க. பண்ணதுனால 740 ப்ரோஜனி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த 740 ப்ரோஜனியுடைய ஃபினோடைப் எப்படி இருந்திருக்கு, லெட்ஸ் சி சரியா. ஓகே, ஸோ ஃப்ரம் தி அபவ் ரிசல்ட் ஓகே இங்கே பாருங்கள் என்ன எப்படி இருந்திருக்குன்னா, நார்மல் வைல்ட் டைப் இருக்குது இல்லையா, அது வந்து 286 இருந்திருக்கு ரைட்டா. அண்ட் ரெசசிவ் சரியா, ஃபுல்லாக ரெசசிவ் இருக்காது, 270 இருக்குது. அண்ட் அலீல்ஸ் செக்ரிகேட் ஆகிருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, லைக் ஸ்மால் எல் தென் GS 33, ஃபுல்லாக க்ளாசி, தென் LGS 59 சரியா, தென் கேப்சல் கேப்ஸ் G அண்ட் ஸ்மால் S 4, then 2 and 44 and 40 இல்லையா, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்திருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ப்ரோஜனி கிடச்சிருக்கு ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் தட் பேரண்டல் ஜீனோடைப் ஃபார் தி ட்ரிபிள் ஹோமோசைகட்டிக் இல்லையா, இதுவும் வந்து பேரண்டல் இல்லையா. ஸோ திஸ் ஒன் இதுவும் பேரண்டல் டைப் ரைட்டா. ஸோ இது பேரண்டல், இதுவும் பேரண்டல், அப்போது இதுதான் வந்து ரீகாம்பினன்ட் ரைட்டா, ரீகாம்பினன்ட் ரைட்டா. ஓகே, so in this any combination other than these two constitute a recombination இல்லையா. ஸோ இந்த recombination நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, we got the recombination. okay, okay, so recombination பிரிச்சிருக்காங்க, recombination லோசியை பிரிச்சிருக்காங்க சரி. recombination லோசியை பிரித்து வந்துட்டு எத்தனை பர்சன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து LNG ரீகம்பைன் ஆயிருக்கு சில இதில், அண்ட் சில இதில் LNS ரீகம்பைன் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ 33 numbers சரியா, அடுத்தது 59 numbers, தென் 4 numbers, 2 numbers. ஸோ டிபெண்டிங் அப்பான் ரீகாம்பினேஷன் இருக்கு இல்லையா, லைக் A and B and C இருக்கா, சாரி ஓகே, இது வந்து நம்ம LGSலேருந்து போட்டுருவோம். ஓகே, ஸோ LGS இருக்கா இல்லை வந்து LGS இருக்கா சரியா. ஸோ இப்போ இங்கே வந்து பேரண்டல் டைப் சொல்லும்போது இது இப்போ பேரண்டல் டைப்பாக இருந்திருக்கு, இது வந்து ரீகம்பைன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ LNG வந்து இங்கே ரீகம்பைன் ஆயிருக்கு சரியா. அதே மாதிரி G and S சொல்லும் போது பேரண்டல் டைப்பாக இருக்கும், இஃப் ஸ்மால் G and கேபிட்டல் S இருந்துச்சுன்னா இது வந்து ரீகாம்பினன்ட் இருக்கும் சரியா. ஸோ அதே மாதிரி செக் பண்ணியிருக்காங்க இல்லையா, செக் பண்ணும்போது எதுலெல்லாம் வந்து இந்த ரீகம்பைன் ஆயிருக்கு அண்ட் அது எத்தனை நம்பர்ஸில் இருக்குது சரி, அதை கவுண்ட் பண்ணியிருக்காங்க ரைட். அண்ட் ஐ டோல்ட் யூ தட் இந்த ரீகாம்பினேஷன் நம்பர்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கால்குலேட் தி ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் இருக்கு இல்லையா மொத்தமாக சரியா. ஸோ மொத்தமாக ரீகாம்பினன்ட் பார்க்கும்போது இட் வாஸ் 176 சரியா. அண்ட் 170 டோட்டல் நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன் யூ நோ தே வேர் progeny is 740. ஸோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கிடைச்ச ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து 23.7 கிடைச்சிருக்கு சரியா. அப்போ 23.7 கிடைக்கிறதுக்கு மீனிங் என்னென்னா L and Gக்கு நடுவில் சாரி Sக்கு நடுவில் or let's say ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அலீல் இருக்கு இல்லையா, ஏன்னா 3 அலீல் இருக்குது. இப்போ எது எங்கே இருக்குது நமக்கு தெரியாது, ஃபர்தர்லாம் தெரியும். ஸோ அலீல் 3 அலீலில் வந்து 2 அலீலுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் வந்து 23.7% இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அலீல் 1 அண்ட் அலீல் 3க்கு நடுவில் இருக்கிற மேப் யூனிட் இருக்கு இல்லையா, இஸ் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 23.7% இருக்குதுன்னு அர்த்தம். இதோடைய இந்த டேட்டாவுடைய அர்த்தம் அதுதான் ரைட்டா. ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணுறாங்க இல்லையா, LNS லோசிக்கு நடுவில் இருக்கிற கேப் இல்லையா, LNS லோசிக்கு நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ இருக்கும் பார்க்குறதுக்கு LS சரியா. ஸோ 2 இருக்கலாம் ரைட்டா. ஸோ பாருங்கள், ஒரு டாமினன்ட் அண்ட் ஒரு ரெசசிவ், அதே மாதிரி ஒரு ரெசசிவ் அண்ட் டாமினன்ட் இருக்கு இல்லையா, இது இப்படி தான் கம்பைன் ஆகிருக்கலாம். ஸோ இந்த 2 காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷன் எவ்வளோ வந்து ப்ரோஜனி கிடச்சிருக்கு சொல்ல பார்க்கும்போது we got 79 ப்ரோஜனிஸ் சரியா. 79 ப்ரோஜனிஸ் நீங்கள் டேபிள் பார்த்தோன்னா 33, 4, 2, 40 இல்லையா. ஸோ 33, ஸோ இங்கே ஒன்று இருக்குது LNSக்கு நடுவில், தென் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ 33, 4, 2, 40 இல்லையா. ஸோ when you total them you get 79
அண்ட் நம்ம பர்சன்டேஜ் எடுத்தோம்னா we get 10.9%. சரி, அதே ஜிஎன்எஸ்க்கு லெவலில் பார்க்கும்போது ரெண்டு காம்பினேஷன் இருக்கலாம். ஒன்று வந்து டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ஆர் ரெசசிவ் அண்ட் டாமினன்ட். சரியா, இது ஏன் வந்து டாமினன்ட் அண்ட் டாமினன்ட் ரெசசிவ் பார்க்கல சாரி, இது ஏன் வந்து டாமினன்ட் ரெண்டுமே வந்து ரெண்டு அலீல்ஸும் டாமினன்ட் ரெண்டு அலீல்ஸும் ரெசசிவாக ஏன் பார்க்கல சொன்னோம்னா that will be parental type. சரியா, நம்ம வந்து parental type பார்க்கல, நம்ம ரீகம்பைன்ட் ப்ரோஜனியை தான் பார்த்துட்ருக்கோம். சரியா, இஃப் சரியா, இஃப் நம்ம ஜி அண்ட் எஸ்ஸை பார்த்தோன்னா that will be parental type. பேரண்டல் டைப் சொல்லும்போது அங்கே ரீகாம்பினேஷன் நடக்கலை. சரி, அப்போ ரீகாம்பினேஷன் நடக்கலைன்னா அங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்க முடியாது. சரியா, அதே மாதிரி ஸ்மால் ஜி ஸ்மாலர் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து பேரண்டல் டைப். ரைட்டா, ஸோ இது வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட், இது வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ரைட்டா, ஸோ இதுக்கு நடுவில் பார்க்கும்போது தெர் இஸ் 109. ரைட்டா, 59 4 2 44 இல்லையா, 59 4 2 44 பார்க்கும்போது எங்கே போச்சு, ஓகே இங்கே பாருங்கள் 59 then 4 2 44 இல்லையா, மூணு நாலுமே வந்து ரீகாம்பினன்ட். ரைட்டா, ஸோ எய்தர் வந்து ஜிஎஸ்ஸாக இருக்குது இல்லை ஜிஎஸ்ஸாக இருக்குது. ரைட்டா, ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். சரியா, ஸோ பார்க்குறதுனால நம்மளுக்கு எத்தனைலாம் கிடச்சிருக்கு ப்ரோஜனிஸ் 59 4 2 சரியா அண்ட் 44 கிடச்சிருக்கு. ரைட்டா, ஸோ ஃப்ரீக்வன்சி when you calculate, so you will get 14.7%. சரியா, ஸோ 14.7% நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா, ஸோ எல் அண்ட் எஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 10.7% அண்ட் ஜி அண்ட் எஸ்க்கு நடுவில் இருக்கிறது 14.7%. ரைட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணுவோம்னா எது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கோ அது போட்டுருவோம். சரியா, ஸோ ஜி அண்ட் எஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 14.7%. ஸோ இட்ஸ் 14.7 மேப் யூனிட். சரியா, அண்ட் மேப் யூனிட் எப்பவும் வந்து ரீகம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 50%. 50% மேலே போச்சுன்னா இட் வில் கோ அபவ் தி நம்ம டோட்டல் லென்த் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்ல அதுக்கு மேலே போயிடும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ரைட்டா, ஸோ 50% கீழே தான் இருக்கணும். ரைட்டா, ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் பர்சன்ட் பார்க்கும்போது எஸ்க்கும் ஜிக்கும் நடுவில் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்திருக்கு, பிகாஸ் 14.7%. ரைட்டா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது 14.7%. நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இட்ஸ் 14.7%. சரி, அதே மாதிரி வி ஆல்சோ கால்குலேட் தட் எல்என் எஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10.7%. சரியா, 10.7% பார்த்தோம். சரியா, ஸோ எல்என்எஸ் இருக்கு இல்லையா, இஸ் கம்பேரிட்டிவ்லி ஆர் எஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி நியர் டு எல். சரியா, தென் ஜி வந்து எல்க்கு பக்கத்தில் இருக்கிறது பதிலாக எஸ் தான் பக்கத்தில் இருக்கு இல்லையா. ஸோ எல் அண்ட் ஜிக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, எல் அண்ட் ஜிக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது. ஐ டோல்ட் யூ நீட் டு டோட்டலி ஆட் பண்ணணும் இல்லையா, சம் பண்ணணும். சம் பண்ணால் எவ்வளோ வரும், எவ்வளோ வரும் 25.4%. பட் நம்ம ப்ரீவியஸ் டேட்டா பார்க்கும்போது இட் வாஸ் 23.7% நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. 23.7% நமக்கு வந்திருக்கு. பட் இந்த ரெண்டு அலீல்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த மூணு அலீல்ஸோட டிஸ்டன்ஸ் நம்ம கம்பேர் பார்க்கும்போது வர வேல்யூ இஸ் 25.4%. ரைட்டா, இங்கே போட்டிருக்கு இல்லையா. ஸோ 25.4% தான் வருது. ஃபைனல் பாயிண்ட், நோட் தேட் டூ ஸ்மாலர் மேப் டிஸ்டன்ஸ் 10.7 மேப் யூனிட் அண்ட் 14.7 மேப் யூனிட் இஸ் ஆடட் அப் டு கிவ் யூ 25.4. பட் நமக்கு வந்தது வந்து 23.7 மேப் யூனிட் தான் வந்திருக்கு. சரி, அப்போது எங்கேயோ வந்து வி மிஸ்ட். ஸோ 1 மேப் யூனிட் வி மிஸ் இல்லையா. ஓகே, ஸோ the distance calculated between L and G. ஸோ எல் அலீலுக்கும் அண்ட் ஜி அலீலுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதான் பண்ணியிருக்கோம். ரைட், எல் அலீலுக்கும் அண்ட் ஜி அலீலுக்கும் நடுவில் இருக்க கேப் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, நமக்கு இங்கே வந்திருக்க டிஸ்டன்ஸ் 25.4%, தட் இஸ் 25.4 மேப் யூனிட் வந்திருக்கு. ரைட்டா, பட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது வந்த யூனிட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 23.7, தட் இஸ் 23.7 மேப் யூனிட் வந்திருக்கு இல்லையா. ஸோ தெர் இஸ் some mistake happen இல்லையா. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னா, ஸோ we must identify the two least numbers of progenies சரியா in relations to the recombination of LNG. அப்போ LNG உள்ள recombinationல வந்து நம்ம பார்த்தோம்னா அட்லீஸ்ட் லீஸ்ட் நம்பர் 2 ப்ரோஜனியை பார்க்கணும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா LNG இருக்கு இல்லையா, LNGக்கு நடுவில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு இருக்கு இல்லையா LNG. லெட்ஸ் சேஞ்ச் தி கலர். இதை போடலாம், இதை போடுறோம் இல்லையா LNG. அதாவது
இது ஒன்று அண்ட் இது ஒன்று. சரியா, பிகாஸ் லீஸ்ட் நம்பர் பார்க்கணும் இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துற 4 லீஸ்ட் நம்பர் வந்து 4 and 2. சரியா, அப்போ 4 and 2 வந்து லீஸ்ட் நம்பராக இருக்குது இல்லையா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் காம்பினேஷன். ஸோ என்ன பண்ணணும்னா we need to add them once more. சரியா, ஸோ these two least progenies are double recombinant arising from double crossover. சரியா, இது வந்து டபுள் recombinant because of double crossover இல்லையா. டபுள் crossover நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோ கிளாஸில். சரியா, ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே since they are double cross, ஸோ என்ன பண்ணணும்னா the two least progenies not only counted once. சரி, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஒன்ஸ் தான் கவுண்ட் பண்ணணும், பட் ஆக்சுவல் கண்டிஷனில் வந்து ட்வைஸாக கவுண்ட் பண்ணணும் பிகாஸ் தே ஆர் டபுள் ரீகாம்பினன்ட். டபுள் ரீகாம்பினன்ட்க்கு 2 times ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ வி ஆடட் 2 times மறுபடியும் பண்ணுறோம். ஸோ இங்கே 1 time தான் ஃபஸ்ட் டைம் 4 ஆட் பண்ணோம், இப்போ அகெயின் 1 time 4 ஆட் பண்ணுறோம். சரியா, 2 time தான் லாஸ்ட் டைம் ஆட் பண்ணோம், அகெயின் ஒரு 2 time ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் யூ கெட் 188. சரியா, அண்ட் தென் 188 by 740 into 100 போட்டோம்னா you get 25.4%. சரியா, so now this is exactly with what we got from 10.7 and 14.7 நமக்கு என்ன கிடைச்சதோ அதுக்கு மேட்சாக இது இருக்குது. சரியா, so L and S க்கு நடுவில் இருக்கிற distance is 25.4%. சரியா, and L and G க்கு நடுவில் இருக்கிற distance is 10.7% and G and S க்கு நடுவில் இருக்கிற distance is 14.7% or 14.7 map unit. இல்லை map unit போட்டுக்கிறோம், map unit and map unit. சரியா, ஸோ now எல்லா calculation ஈக்குவலாக இருக்குது, ரைட், பர்ஃபெக்டாக இருக்குது, ரைட். ஓகே, ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா there are 2 times நடந்திருக்கு இல்லையா, டபுள் கிராஸ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ ஒரு தடவை இங்கே கிராஸ் நடந்திருக்கு, இன்னொரு தடவை இங்கே கிராஸ் நடந்திருக்கு. சரி, this is because of that 2 cross we need to add the minimum numbers of progeny twice, right. So with that, this chapter or this particular video lesson came to an end. It may be little difficult for you to understand. ட்ரை பண்ணுங்க. in case உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா you are free to ask me, right. Have a good time, enjoy your class, see you in next video lesson. Until then, bye bye.